Hi friends, இந்த வீடியோவில் நம்ம ஸ்டைல் அட்ரிபியூட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது HTMLங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது என்ன செய்கிறேன், ஒரு டேப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதை க்ரியேட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறேன். கண்ட்ரோலோட என்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நியூ டேப் ஓப்பன் ஆகும். கண்ட்ரோலோட எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி சர்வ் பண்ணுறதுக்குரிய ஒரு ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், ஸ்டைல் வித் பேராகிராஃப் டேக்னு சொல்லி கொடுக்குறேன். tag.html சரிங்களா. இப்போ நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே பேசிக்ஸ்டான HTML டேகை ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஹெட் டேகை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே நான் டைட்டில் டேக் கொடுக்கன்னு வந்துக்கிட்டு, ஸோ இந்த டைட்டில் டேக்கில் வந்துட்டு கொடுக்கன்னு வந்துட்டு ஹவு டு யூஸ் ஸ்டைல் attribute in paragraph tag ன்னு சொல்லி கொடுத்து விட்டேன். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள், பாடி டேக் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் என்ன செய்கிறேன், பேராகிராஃப் டேக் ஒன்று நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு என்ன பேராகிராஃப் கொடுக்குறதுன்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருக்கிறதால நான் என்ன செய்கிறேன், நீங்கள் போயிட்டு பேராகிராஃப் ஜென்ரேட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா. பேராகிராஃப் ஜென்ரேட்டரில் நான் போயிட்டு ஜென்ரேட் பண்ணும்போது எனக்கு ஒரு பேராகிராஃப் வருது. நான் அந்த பேராகிராஃபை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே என்ன செய்கிறேன், பேராகிராஃப் டேக்குள்ளே கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணதும் இங்கே பாருங்கள், ஸ்டைல் வித் பேராகிராஃப் டேக்னு சொல்கிறேன். இந்த எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா. இந்த ஃபைல் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கு. நான் அதில் டபுள் கிளிக் பண்ணதும் இங்கே பாருங்கள், எனக்குரிய பேராகிராஃப் வந்துக்கிட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இதுக்குரிய ஸ்டைல் வந்துக்கிட்டு நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் பாருங்கள். ஸோ முதலாவதாக வந்துக்கிட்டு நான் அந்த டேக்கில் போயிட்டு நான் கொடுக்குற ஸ்டைல் வந்துட்டு பார்த்தீங்களா இருந்தால் ஸ்டைலுங்கிற அட்ரிபியூட்ஸை ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே என்ன செய்ய போகிறேன், எந்த டெக்ஸ்ட் வந்துக்கிட்டு அலைன் பண்ணி சென்டரில் இருக்கணும். ஸோ இங்கே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிற டேக்கை கொடுத்துருக்கிற இந்த பேராகிராஃப் டேக்குள்ளே கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் வந்துக்கிட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது. எனக்கு அப்படி இல்லாமல் சென்டருக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன், நீங்கள் டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ன்னு சொல்லி கொடுத்து விடுறேன். சரிங்களா. ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர்ன்னு சொல்லி கொடுத்து விட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், எனக்கு சென்டரில் வந்துட்டு இதே மாதிரி நம்ம ரைட் சைட்லேயும் கொடுத்து கேளும். டெக்ஸ்ட் அலைன் ரைட்னு சொல்லி கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யும், இது ரைட் சைடில் போயிடும். ஸோ லெஃப்ட் சைடில் வச்சுக்கலும், இல்லாட்டி ரைட் சைடில் வச்சுக்கலும், இல்லாட்டி சென்டர்லேயும் நம்ம கொண்டு வரையிலும். நாங்கள் என்ன செய்கிறேன், சென்டரில் கொண்டு வந்துக்கிறேன். சரிங்களா. ஸோ அப்போ நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும்னு பார்க்குறதுக்கு நீங்கள் கண்ட்ரோலோட ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணிங்களா இருந்தால் இங்கே பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸ்டார்ட் கொடுக்கலாம், ஜஸ்டிஃபை எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் நீங்கள் இப்போதைக்கு சென்டர் கொடுக்க, நம்ம CSS படிக்கும்போது எல்லா விதமான இந்த ஸ்டைலில் இருக்கிற எல்லா விதமான அட்ரிபியூட்ஸ் ரிலேட்டடான கன்செப்டையும் நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் பேசிக்ஸாக சில கன்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். ஸோ நான் இங்கே சென்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடாது, எனக்கு வந்துட்டு ஒரு 800 பிக்சலில் இருக்கணும் என்று சொல்கிறதுக்காண்டி வித் வந்துக்கிட்டு நான் என்ன செய்கிறேன், 800 பிக்சல்னு சொல்லி கொடுத்து விட்றேன். இப்போ பாருங்கள், 800 பிக்சல் எவ்வளோ சைஸ் இருக்குமோ அந்த சைஸுக்கு இருக்குது. ஸோ நமக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிக்சல் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்ம இப்போ டெம்பரரியாக என்ன செய்கிறோம், இங்கே இந்த ஒவ்வொரு CSS கோடிங், அதாவது இந்த ஸ்டைல்ற கோடிங்ஸ் முடிஞ்சதும் இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், அந்த கோடிங்கை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காண்டி border 1 pixel solid blackன்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்ததும் இங்கே பாருங்கள், என்னால் அந்த border வச்சு பார்க்கல. இதுதான் இந்த 800 பிக்சல். சரிங்களா. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதை நான் சென்டருக்கு கொண்டு வரணும். எனக்கு இந்த பேஜில் சென்டருக்கு இது வரணுங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்ய போகிறேன், நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மார்ஜின் ஆட்டோன்னு சொல்கிற ஆப்ஷனை கொடுக்கேன். ஸோ மார்ஜின் ஆட்டோன்னு சொல்கிற ஆப்ஷனை கொடுத்ததும் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு சென்டரில் இங்கே வந்துடுது. சரிங்களா. ஸோ அது ஓகே. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன்ற சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இது ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறன்றதால நான் ஃபோன் சைஸ்ன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துட்டு லார்ஜில் கொடுக்க நான் வந்துட்டு
சரிங்களா. கொடுத்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு ஃபோன்ட் வந்துக்கிட்டு என்ன செய்துடுது, லார்ஜ் ஃபோன்ட் சைஸுக்கு வந்துட்டுது. ஓகே, இப்போ நமக்கு ஃபோன்ட்ற ஃபேமிலி, அதாவது இந்த இப்போ நம்ம நிறைய வெப்சைட்டுக்கு நம்ம போய் பார்த்துருப்போம், அங்கே நிறைய டைப்ஸான ஃபோன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி ஃபோன்ட் எல்லாம் நம்ம எங்கே போய் எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். நான் இங்கே என்ன செய்கிறேன், கூகுள் ஃபோன்ட் என்று சொல்கிறேன், என்று சர்ச் பண்ணுறேன். கூகுள்லேயே நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணதும் பாருங்கள், கூகுள் ஃபோன்ட்ஸ்ன்னு சொல்லி நமக்கு ஃபர்ஸ்ட்டாகவே சஜஷனில் காட்டும். ஸோ நான் அதுக்குள்ளே போயிட்டு, ஸோ இதில் இன்னும் ஈஸியாக பாருங்கள், உங்களுக்கு தேவையான எல்லா ஃபோன்ட்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன ஃபோன்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த ஃபோன்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், ஸோ நாம் போடுற டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃபோன்ட்ஸ் எதுன்னு சொல்லி நம்ம அந்த டெக்ஸ்ட்டை கூட என்ன செய்து கீழே நான் இங்கே காப்பி பண்ணுறேன், இங்கே போயிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணது நாம் என்ன டெக்ஸ்ட் கொடுத்தோமோ அதுக்கு ஏற்ற டெக்ஸ்ட்டே நமக்கு இங்கே என்ன செய்யுது, டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் என்ன செய்கிறேன், எனக்கு ஒரு ஃபோன்ட் ஒன்று வேணுமென்றதுக்காக நான் இந்த ஃபோன்ட்டை சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நாம் எப்படி இந்த ஃபோன்ட்டை வந்துட்டு நம்மளோட அப்ளிகேஷனில் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இங்கே வித்தியாசமான போல்ட் சைஸில் வந்துட்டு இங்கே இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணுறேன், இந்த 400 நான் இல்லாட்டி 500 சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் இங்கே செலக்ட் திஸ் ஸ்டைல்னு சொல்கிற ஆப்ஷனை கொடுத்ததும் நமக்குரிய ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். சரிங்களா. இதில் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம லிங்க்கை காப்பி பண்ணணும். நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு வந்து எங்கே போடணும்னு சொன்னால் நம்மளோட இந்த டைட்டிலில் நம்ம போட்டு விடணும். சரிங்களா. ஸோ டைட்டிலில் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஃபோன் சூஸ் பண்ணிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்கு வந்துட்டு. சரிங்களா. ஸோ இந்த EDUSA பிகினர்ன்னு சொல்கிற ஃபோன் தான் நான் சூஸ் பண்ணேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 வித்தில் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே இதில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்படி கொடுத்தா மட்டும் வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ நான் என்ன செய்கிறேன், திருப்பியும் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன்னு பாருங்கள், சிஎஸ்எஸ்ஸில் எப்படி நம்ம அதை அப்ளை பண்ணணுமென்றிருக்கு. நம்ம இப்போ சிஎஸ்எஸ் படிக்காததில் நம்ம ஸ்டைல் டேக்கில் இதை கொண்டு போய் காப்பி பண்ணிவிட்டு போய் நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ பாருங்கள், நான் இங்கே வந்து அதை பேஸ்ட் பண்ணி விடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டிசைனுக்கு போயிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணதும் இந்த ஃபோன் நான் என்ன ஃபோன் கொண்டு வந்து போட்டனோ அதே ஃபோன்ட்டுக்குரியது எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுது. எனக்கு இப்போ பார்டர் தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன், இதை பார்டரை அழிச்சு விடுறேன். சரிங்களா. அதுக்கு பதிலாக எனக்கு இந்த ஃபோன்ற கலரை வந்துட்டு நான் ஒரு க்ரீன் கலருக்கு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொன்னால் கலர்ன்னு சொல்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு க்ரீன்னு சொல்லி கொடுங்க. ஸோ கொடுத்தீங்களா இருந்தால் க்ரீன் கலருக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், க்ரீன் கலருக்கு சேஞ்ச் ஆகிட்டுது. ஸோ எனக்கு எந்த கலர் பெஸ்ட்டாக இருக்குமென்னு சொல்லி நான் சூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு தரமும் வந்துட்டு நான் க்ரீன் கலரா எல்லோ கலரான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்ருக்க தேவையில்லை. இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டுக்குள்ளே போனீங்களா இருந்தால் இங்கே உங்களால் என்ன செய்யலும், இந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த கலர் உங்களுக்கு பொருத்தமாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கலர் உங்களுக்கு பொருத்தமாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த கலரை பிக் பண்ணலாம் ஈஸியாகவே. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும். நீங்கள் இங்கே வந்துட்டு க்ரீனுக்கு பதிலாக அதை பேஸ்ட் பண்ணி விட்டிங்களா இருந்தால் அந்த கலர் உங்களுக்கு வந்துடும். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், உங்களுக்குரிய இந்த கலர்ஸ் வந்துட்டு இங்கே பர்ஃபெக்டாகவே செட் ஆகிட்டுது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் என்ன செய்கிறேன், ஒரு பேராகிராஃபை கொண்டு வந்து போட்டுட்டு அந்த பேராகிராஃபில் ஸ்டைல் டேக்கில் நமக்கு தேவையான ஸ்டைல்ஸ் எல்லாம் கொடுத்துக்கையிலும் நம்ம சிஎஸ்எஸ் படிக்கும்போது அட்வான்ஸான ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டைல்ஸை எந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கிளாஸஸ் யூஸ் பண்ணி ஐடி யூஸ் பண்ணி செய்கிறதுங்கிறது சம்மந்தமாகவும் நம்ம பார்ப்போம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இன்னொரு டைட்டில் ஒன்று வந்துட்டு நான் கொண்டு வந்து போட போகிறேன். இதிலேயே வந்துட்டு ஒரு டைட்டில் ஒன்று நான் நீங்கள் கொண்டு வந்து போட போகிறேன்னு சொன்னால் நான் என்ன செய்யலாம், இங்கே வந்துட்டு H1 டேக் கொடுத்து விட்டேன். ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே கொடுக்கேன் திஸ் பேஜ் ஃபார் ஸ்டைல் அட்ரிபியூட் சொல்லி கொடுத்துறேன். ஸ்டைல் அட்ரிபியூட்னு சொல்லி கொடுக்கேன். சரிங்களா. அட்ரிபியூட்னு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகிட்டுது. இப்போ இதையும் நான் சென்டருக்கு கொண்டு வரணும் என்று சொன்னால் சிம்பிள், நாம் என்ன செய்திடலாம், இங்கே போயிட்டு ஸ்டைலுக்கு போயிட்டு ஸ்டைல் அட்ரிபியூட்ஸை கால் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் சொல்லி கொடுத்து விட்றேன். பாருங்கள், இப்படி கொடுத்தேன்டா. இப்போ பாருங்கள், ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், ஸோ இப்போ நான் இதுவும் ஃபுல் சைஸில் இருக்க பட் சென்டர் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே செய்தது நான் என்ன செய்தேன், இங்கே வித்தை வந்துட்டு இப்போ நான் எவ்வளோ பெரிய டெக்ஸ்ட் கொடுத்தாலும் இப்போ உதாரணமாக பாருங்கள், நான் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு வரேன்.
சரிங்களா? 2-3 தரம் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணால் நான் எவ்வளோ சைஸ் கொண்டு வந்தேன், அதாவது இந்த பேஜோட ஃபுல் சைஸையே எடுத்துக்கும் அது. டெக்ஸ்ட் அலைன் மட்டும் நீங்கள் பண்ணியிருந்தீங்களாக இருந்தால். ஆனால் இங்கே நான் என்ன செய்திருக்கேன், கீழே பேராகிராஃப் டேகுக்கு நான் என்ன செய்திருந்தேன், இங்கே நான் வித் வந்துட்டு 800 கொடுத்ததால 800 வரைக்கும் அது எடுக்கும். அதுக்கப்புறம் தாண்டி வரும்போது நெக்ஸ்ட் லைனில் கொண்டு வந்துடும். ஆனால் இது நான் மென்ஷன் பண்ணாததால், எத்தனை வித்துன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணாததால் ஃபுல் பேஜோட சைஸுக்கும் எடுத்துகிட்டு அதுக்கு அதை தாண்டி வரத்தை அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துடுது. ஸோ இதுதான் அதுக்கும் இதுக்கும் இடையில டிஃப்ரெண்ட். இப்போ நான் இதில் ஃபாண்ட் ஃபேமிலியையும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன்டா, ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ போனீங்களாக இருந்தால் இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிடும், ரிமூவ் ஆல் கொடுத்துடணும். மீனண்டா அப்படி கொடுக்க இல்லைன்னு சொன்னால் ஆல்ரெடி கொடுத்த எல்லாமே வந்துட்டு, இப்போ நம்ம உதாரணமாக ஒரு பொருள் ஒன்று நம்ம வேண்ட போகிறோமாக இருந்தால் ஆன்லைனில் நம்ம அட் டு கார்ட் கொடுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும். நான் திருப்பி ஃபோன்ட்டுன்னு சொல்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு இதை அழிச்சு விட்டுட்டு நான் கொடுத்த அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்து வர்றேன். இப்போ எது வந்துக்கிட்டு இந்த டெக்ஸ்ட்டுக்கு பொருத்தமாக இருக்குமென்னு சொல்லி நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு போகும்போதும் ஓகே நான் இதை சூஸ் பண்ணுறேன். அப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பியும் போயிட்டு எனக்கு போல்டாக இருக்கணும் டைட்டில்ன்றதுக்காண்டி, இது கொஞ்சம் போல்டாக இருக்கணும்ன்றதுக்காண்டி நான் 600ன்னு சொல்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் பண்ணது நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே போய் பார்த்தீங்களா இருந்தால் இங்கே நீங்கள் எல்லாத்தையும் காப்பி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன செய்திருக்கோம், இங்கே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போ மேலே இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுள் ரிலேட்டடானது தான். சரிங்களா, கூகுள் ஃபோன் ரிலேட்டடானது தான். அப்போ நமக்கு தேவையான ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிற லிங்க் மட்டும் நம்ம காப்பி பண்ணால் போதும். நம்ம திருப்பி மற்றது காப்பி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதை பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ இதில் தான் நம்மளோட ஃபோன்ற டீட்டெயில் எல்லாம் இருக்குது. ஃபோன்ட்டு என்னது, வித் என்ன சைஸில் இருக்கணும்னு சொல்கிற டீட்டெயில் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கீழே போயிட்டு ஃபோன் ஃபேமிலியையும் நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து என் ஸ்டைலில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என் ஹெட்டிங்க்கு வந்துட்டு நான் அதை அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் போயிட்டு என்ன செய்கிறேன், இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள் என் ஃபோன் வந்துட்டு இங்கே பர்ஃபெக்டாகவே அட் ஆகிட்டுது. ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னா பாருங்கள் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டில் போயிட்டு, அதாவது டெவலப்பருக்கு ஈஸியாகவே இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் இந்த இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட். ஸோ இங்கே போயிட்டு உங்களுக்குரிய கலர்ஸ் எது பொருத்தமாக இருக்குங்கிறது கூட நீங்கள் டைப் பண்ணி கூட செய்து பார்த்துக்கலிங்க. பாருங்கள் நான் கலர் ரெண்டு கொடுத்துட்டு ப்ளூன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கொடுக்கேன். ஸோ ப்ளூவுக்கு ப்ளூ பொருத்தம் இல்லை. நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு க்ரே கலர் வந்தால் எப்படி இருக்கும், ஒரு க்ரீன் கலரில் ஒரு டார்க்காக இல்லாட்டி லைட்டாக எந்த கலர்ஸ் வேணுமுங்கிறத நம்ம ஈஸியாகவே பிக் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்துக்கிட்டு இதில். ஓகே, ஸோ இதில் இந்த கலர் ஓகேவாக இருக்குது. நான் காப்பி பண்ணிக்கிறேன் அந்த கலரை. திருப்பி போயிட்டு இந்த இடத்த அந்த லைனை கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைன்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கலர் அந்த கொடுத்துட்டு நான் காப்பி பண்ண கலரை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ஸ்டெட்டிக்காகவே இந்த பேஜுக்கு அந்த கலர்ஸ் அந்த பேராகிராஃபுக்கு கொடுபட்டுட்டுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு HTML டேக்கில் வந்துட்டு நிறைய விதமான டெக்ஸ்டஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வந்துக்கிட்டு. ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற சந்தர்ப்பத்தில் ஸ்டைல் அட்ரிபியூட்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி தேவையான ஃபோன்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம், தேவையான கலர்ஸ், அதே மாதிரி நம்ம ஃபோன்ட்டுக்கு தேவையான எல்லா விதமான ஆப்ஷன்ஸ், அதே மாதிரி நம்ம எந்த மாதிரி எல்லாம் டிசைன் பண்ணணும்னு விரும்புகிறோமோ எல்லாமே ஸ்டைல் டேக்கில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பட் கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். CSSல இதை விட ஈஸியாக என்ன மாதிரிலாம் டிசைன் பண்ணலாம்ங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.